பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிகவில் ஒரு சாரார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். பொதுவா தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரதான கூட்டணியில போய் சேர்ந்து தன்னுடைய கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எம்எல்ஏக்கள் வரணும், எம்பிக்கள் வரணும், இப்படின்ற ஒரு நோக்கத்துல தன்னுடைய ஓட் பேங்க்களை ஏத்திக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன கட்சிகள் முதற்கொண்டு ஆஹ் பதிவு செய்யப்பட்ட புது கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள போய் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கட்சியை அடையாளப்படுத்திப்பாங்க. ஆனா தேமுதிக ஆரம்பத்துல தொடங்கும் பொழுது ஒரு மாபெரும் கட்சியா ஆரம்பிச்சு எடுத்த உடனேயே ஒரு எம்எல்ஏ அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்ததுன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களால தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால தேமுதிக தள்ளப்படுது. திமுகவா அதிமுகவா அப்படின்ற ஒரு காம்படிஷன்ல வரும்பொழுது அதிமுகவை விஜயகாந்த் அவர்கள் 2011 சூஸ் பண்றாரு. அப்படி சூஸ் பண்ணும்போது பிரதான எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் சில உரசல் வந்ததுனால இரண்டு கட்சிகளும் கூட்டணியை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சறுக்கலாகவே வந்துகிட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்ட பிறகு தேமுதிகவுக்குன்னு அனுதாப அலைகள் இருக்கு, மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு உணர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி பணியை இன்னும் அதிகமா நங்கூரத்தை போட்டு அடுத்த லெவலுக்கு இவங்க வராங்க. அதாவது பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி. தலைவர் விஜயகாந்த், பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், பொருளாளர் தன்னுடைய தம்பி சுதீஷ், இளைஞரணி செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் விஜய பிரபாகரன். இப்படி சீட்டுகளை தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே என்ன பண்றாங்க, பங்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க. நம்மளுடைய கட்சி ரொம்ப அதுல பாதாளத்துல இருக்கு, இந்த தேர்தல்ல இந்த கட்சியை கட்டமைச்சு ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிளான் போட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டமா குறிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு தொகுதி வாரியா என்ன பண்றாங்க, தன்னுடைய கூட்டங்களை நடத்தி, ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி, பிரிந்து கிடக்கிற தேமுதிக தொண்டர்களையும் சரி நிர்வாகிகளையும் சரி ஒன்று கூட்டி ஒருங்கிணைந்த தேமுதிகவை என்ன பண்றாங்க, ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரதை இங்க பாக்குறோம். இதனிடையில தேர்தல் நெருங்குது. ஒவ்வொரு கட்சியும், அதாவது திமுக அதிமுக இந்த கட்சிகள் தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்துறாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதிமுக எடுத்துட்டீங்கன்னா பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு வெளியே வந்தவங்க திரும்பவும் பாஜக கூட கூட்டணி போறாங்க. ஆனா கூட்டணிக்குள்ள இந்த இரண்டு கட்சிகள் மட்டும் தான் பிரதானமா இருக்கு. பாமகவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ் அவர்களோ வெளியே வராங்க. இப்படி வரும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப வீக்கா இருக்கும் பொழுது தேமுதிக தன்னுடைய டிமாண்டை ஏத்துறாங்க. ஆல்ரெடி அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி இருந்தது. 2025 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்னன்னா, ஜனவரி 9 தேமுதிக சார்பா நடக்கிற மாநாட்டுல தன்னுடைய நிலைப்பாடு என்ன, தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன, திமுகவா அதிமுகவா இல்ல யாரு கூட நாங்க கூட்டணி இருக்கிறோம் அப்படின்றத அந்த மாநாட்டுல நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பினாங்க. எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தாங்க. இடையில இவங்களுடைய மனநிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னா, திமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்கு, பாஜகவுக்கு ஆதரவாகவும் இருக்கு. இப்படி ரெண்டு நிலைமையில என்ன பண்ணாங்க இருக்காங்க. இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, ரெண்டு பேர் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்கு. பாஜக சார்பா பியூஷ் கோயல் அவர்களை வந்தாங்க, வந்து எல்லா கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குறிப்பா மோடி அவர்கள் கடந்த 23 மதுராந்தகத்துல மீட்டிங் நடத்தினார்ல, அவருடைய வருகைக்குள்ளாகவே என்டிஏ கூட்டணி ஒரு ஃபுல் ஃபார்ம்ல ஆயிடும், ஒரு முழு வடிவத்துக்கு வந்துடணும் அப்படின்னு பியூஷ் கோயலுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் படி மேக்சிமம் எல்லா கட்சியும் ஒன்றிணைச்சிட்டாரு. பாமகவை, அதே போல தமாக, ஐஜேகே, ஏசி சண்முகம், டிடிவி தினகரன் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு அந்த மேடைகள்லாம் உட்கார வச்சாங்க. ஆனா தேமுதிக மட்டும் பிடி கொடுக்காம இருந்தாங்க. தேமுதிக என்ன நிலைப்பாடையில இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக பக்கம் ஏவாவேல் அவர்கள் என்ன பண்றாரு, முயற்சிக்கிறாரு. என்ன பேசுறாங்கன்னா, எங்களுக்கு 18 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்றது இவங்களுடைய நிலைப்பாடா இருந்து, பிளஸ் தேர்தல் நிதி எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இந்த பக்கம் பாஜக கிட்ட எங்களுக்கு 30 சீட்டு வேணும், தேர்தல் நிதி வேணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து ஒரு அமைச்சரவை இணை அமைச்சர் பதவி எங்களுக்கு வேணும் அப்படின்னு பாஜக பக்கம் தன்னுடைய டிமாண்டை வச்சதாகவும் பேச்சுவார்த்தைகள் இங்கே அடிபட்டிருக்கு. ஆக மொத்த திமுக கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க, பாஜக கட்டது என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதுக்கு பாஜக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடாவே இருக்குது. சோ இதுல திமுக கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி அதிமுக அப்படின்றது இவங்களை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேணாம், இவங்க டிமாண்ட் பயங்கரமா இருக்கு, அதனால முடியாது அப்படின்ற பட்சத்துலதான் பாஜக கிட்ட பேசினாங்க. இப்போ திமுக இவங்களுக்கு இது ஒத்துக்குமா அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒத்துக்காது. ஏன்னா 2017 கூட்டணியில ஜேர்னி பண்ணுவங்க இவங்க அதிக சக்தியா படைத்தவர்களா இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இவங்களுக்குன்னா குறைஞ்சபட்சம் 1% தான் ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றதுனால
இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா விசிகளா 8% மேல ஏத்தி அவங்க மாநில கட்சி அந்தஸ்து என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. சோ அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு இருக்கு. கம்யூனிஸ்ட் ஒத்துப்பாங்களான்னு இருக்கு. காங்கிரஸ் ஒத்துப்பாங்களான்னு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில திமுகவும் கொஞ்சம் யோசிக்கிறதான இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா பாஜக ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. என்ன ஆஃபர்னா, உங்களுக்கு 15 சீட்டு தரோம். ஒரு ராஜ்யசபா. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து சூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு ராஜ்யசபா பிளஸ் தேர்தல் நிதி நீங்க கேக்குற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கிரீன் சிக்னல் வந்த மாதிரி ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஆனா நிர்வாகிகளினுடைய கருத்து பெரும்பாலானோர் இவங்க மாவட்ட ரீதியா போயிட்டு ஆலோசனை கேட்டாங்கல்ல, அதுல பெரும்பான்மையா திமுக கூட கூட்டணியும், அப்படி இல்லாத பட்சத்துல தாவேகா கூட கூட்டணி அப்படின்றதுதான் நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இவங்க அததான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிர்வாகிகளும் ஒருமித்து என்ன பண்ணிருந்தாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சாச்சு, பாஜக கூட கூட்டணி வச்சாச்சு. இவங்க 2 பேரும் நம்மள கைவிட்ட சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. எக்காரணத்தும் நம்மளோட உழைப்பை வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நம்மள கைட்டி விட்டுறாங்க. அதனால இவங்க வேண்டாம், நம்ப வேண்டாம். ஆனா திமுக அப்படி இருக்காது. சொன்ன வாக்குல உறுதியா இருக்கு. ஏன்னா கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொன்னாங்க. சொன்னபடியே கொடுத்தாங்க. சோ இவங்க சொல்ற வாக்குல உறுதியா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கிட்டையும் மக்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, இளைஞர் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்க கூட கூட்டணி வச்சு நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கலாம் அப்படின்னு 2 தரப்பினர் என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை கூட்டத்திலே சரி பகிரங்கமா இதுதான் முன் வச்சிருக்காங்க. விஜயகாந்த் அப்படின்ற ஒற்றை மனுஷனுக்காகத்தான் நாங்க என்ன பண்றோம், இன்னிய வரைக்கும் தேமுதிகல நாங்க இருக்கிறோம். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களை பகடக்காயா வைத்துக் கொண்டு எங்களை பலிகடாக்கி தன்னுடைய ஆதாயத்துக்காக நிதிகளை திரட்டுறாங்க பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு அடிப்படையில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு தேமுதிகல இருக்கிற சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, வில்லாத்தி குளத்துல அந்த தேர்தல் பிரச்சாரத்துல மேற்கொள்ளும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் உங்களுக்கு நான் அண்ணியா இருந்தேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்னை, இன்னிலிருந்து நான் உங்களுக்கு அன்னையா இருந்து தன்னுடைய மகனுக்கு எப்படி சிறப்பா செய்ய ஒரு அம்மாவுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு, அது போல உங்களுக்கு நான் இந்த தேர்தல் கூட்டணியில நிச்சயமா தேமுதிக இடம்பெற ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின்னு இருங்க, தேர்தலும் வந்துடும், தேர்தல் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க யாரு கூட கூட்டணி வைங்கன்னா, இன்னும் அடுத்த வாரத்துல அது பிப்ரவரி மாசம் தொடங்கினோடனே தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை மேற்கொள்வாங்க. ஆலோசனை மேற்கொண்டு ஒரு சில தினங்களுக்கு அப்புறம் தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்பவே இவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. உண்மையிலேயே தேமுதிகவுக்கு 2 கட்சிகளிலிருந்தும் பெரிய பெரும்பார்ப்பு இருந்தது. ஆனா இது இவங்க யூஸ் பண்ணிக்கல, தகுந்த நேரத்துல யூஸ் பண்ணிக்கல. இப்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்ப எந்த கட்சியும் இவங்களை வாலண்டியா உள்ள சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. திமுகவும் ஆல்மோஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பாஜகவும் ஆல்மோஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த 2 கூட்டணிக்குள்ள இவங்க போக முடியாது, விஜய் கூட கூட்டணி வச்சும் இவங்களுக்கு பிரோஜனம் இல்லாம தான் போகும் அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, குரல் எழுப்புறதை இங்க பாக்குறோம். ஆக மொத்த தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் லேட்டா யோசிக்கிறாங்களோ, சீக்கிரமாவே ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதையும் இங்க பாக்குறோம். அதாவது பிப்ரவரி மாசம் முதல் வாரத்துல தன்னுடைய நிலைப்பாட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தடவாவது, அதாவது ஏற்கனவே ஜனவரி 9 அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்னாங்க, இப்போ பிப்ரவரி மாசம் முதல் வாரம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏதாவது அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்களா, இதன் பிட்வீன் கேப்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து யாரு கூட அப்படின்றத உறுதியாக்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பை தேமுதிக நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இதனிடையில தான் ஒரு கும்பல் என்ன பண்ணிருக்குது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராகவே எழுப்பியிருக்கு. இவங்க எங்களை வச்சு பகலக்காயா யூஸ் பண்ணி இவங்க தேர்தல் நிதியை திரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, ஆக மொத்த தேமுதிகவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழும்பி இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறதும் இங்க பாக்குறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.